யாக்கோபுக்கு கிடைத்த வார்த்தை அவனை கைவிடாது இருக்கிற ஒரு வார்த்தை. இந்த 1ஆம் தேதி தேவ பிள்ளையே, இந்த இரவு வேளையில் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட வார்த்தை, ஸ்தோத்திரம், அதே யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை. அதே வார்த்தை யாக்கோபு கைவிடலையோ அதே வார்த்தை நம்மையும் கைவிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொண்ட வார்த்தை நம்மளை கைவிடாத வார்த்தை. நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு பெரிய தேவையில் நிற்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் சொல்லுவோம். ஆமென். பெரிய ஒரு ஸ்தோத்திரம், நிந்தையில் நிற்கிறீங்களா, அவமானத்தில் நிற்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். பெரிய ஒரு ஸ்தோத்திரம், குற்றச்சாட்டில் நிற்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். என் தேவ வார்த்தை என்னை தேற்றும், என் தேவ வார்த்தை என்னை நடத்தும். ஆமென். அதே தேவனுடைய வார்த்தை என்னை கைவிடாது, கைவிடாது. என் தேவ வார்த்தை, நான் எவ்வளோ பெரிய சூழ்நிலையை சந்தித்தாலும் என் தேவ வார்த்தை என்னை கைவிடாது. என் கர்த்தருடைய வார்த்தை என்னை கைவிடாது. இந்த வார்த்தை நமக்கு பலன், இந்த வார்த்தை நம்மளை மகிமைப்படுத்தும், இந்த வார்த்தை நம்மளை உயர்த்தும், இந்த வார்த்தை நம்மளை ஊன்ற கட்டும். ஆமென். இந்த வார்த்தை இது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும். இந்த வார்த்தை ஸ்தோத்திரம், நம்ம ஆத்துமாவை இது பலனடைய செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளை ஆரோக்கியமாக்கும், இந்த வார்த்தை நம்மளை சுகமாக்கும். ஆமென். என் வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் அவ்வளவு பெரிய மகிமையான வல்லமை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால தான் கர்த்தர் நம்மளை கைவிடாது இருப்பார்.